students, welcome to our JMD Max channel. நம்ம இந்த வீடியோல 10th standard Max bookல உள்ள chapter 7 mensuration lessonல உள்ள exercise 7.2 ல உள்ள third sum பார்க்கலாம். If the circumference of a conical wooden piece is 484 cm, then find its volume when its height is 105 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. So ஒரு circumference of a conical wooden piece வந்து கொடுத்திருக்காங்க. So அதாவது கோனிக்கல்னா இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. சோ அதனுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க, அதனுடைய ஹைட் கொடுத்திருக்காங்க. ஹைட்னா இது கிடையாது, இந்த ஹைட். சோ இது வந்து எவ்வளவு 105 சென்டிமீட்டர் வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ அதனுடைய ரேடியஸ் வந்து நமக்கு தெரியாது. ஃபைண்ட் இட்ஸ் வால்யூம். சோ அதுக்கு வால்யூம் வந்து நமக்கு கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ரேடியஸ் கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் நமக்கு given எழுதிக்கலாமா? given என்ன கொடுத்திருக்காங்க? circumference of the conical wooden piece 484 சென்டிமீட்டர் and height வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. So இப்போ circumference of the cone க்கு ஃபார்முலா என்ன? நமக்கு 2 pi r. So 2 pi r equal to நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 484 கொடுத்திருக்காங்க. So இதுல இருந்து r equal to நமக்கு என்ன வரும்? r equal to 484 divided by 2 pi னு வருமா? So அப்போ 484 divided by 2 into pi யோட வேல்யூ என்னது? நமக்கு 22/7. சோ நான் அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்றேன்? 484 into 7 மேல தூக்கி போட்டுட்டு கீழே என்ன எழுதுறேன்? 2 into 22 ன்னு எழுதுறேன். சோ இதை இப்ப கேன்சல் பண்ணலாமா? 2 கொடுக்கும்போது 2 2s are 4, 4 2s are 8, 2 2s are 4. இங்க 1 2 1 2 1 2 1. சோ இது 11 டேபிள் கொடுக்கலாமா? அப்போ 1 1 வரும். சோ 11 into 7 என்ன வந்துரும்? 77 சென்டிமீட்டர். r இப்ப ரேடியஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளவு? 77 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு வால்யூம் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? சோ வால்யூம் ஈக்குவல் டு என்ன வரும்? வால்யூம் ஆஃப் தி வுடன் பீஸ், வால்யூம் ஆஃப் தி கோனிக்கல் வுடன் பீஸ். ஓகேவா? வுடன் பீஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? நமக்கு 1/3 into pi. இதுல ஃபார்முலா முக்கியம். சோ ஃபார்முலா நிறைய வரும், நமக்கு படிக்கணும். pi r square h cubic units. நம்ம வால்யூம்னா நம்ம cubic unitsல தான் நம்ம எழுதுவோம். சோ ஈக்குவல் டு 1/3 into pi யோட வேல்யூ என்னது? நமக்கு 22/7 into r square. r square வந்து நமக்கு 77 into 77 போட்டுக்கோங்க. height எவ்வளவு? 105. சோ இப்போ இது அவ்வளவு நமக்கு டிவைட் பண்ணணுமா? 177 7 1 வந்துருதா? இப்போ 3 யும் 105 கொடுங்க. 3 3s are 9, மீதி 1 வருமா? 4 3s are 12, 5 3s are 15. சோ அவ்வளவுதான். அப்ப மேல 22 into 11 into 77 into 35. சோ இது அவ்வளவுத்தையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்னா 6521990 சென்டிமீட்டர் நமக்கு கியூப். இதான் வந்து ஆன்சர். நீங்க மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சோ மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? சோ இவ்வளவுதான் அந்த சம். அடுத்த fourth sum பாருங்க. A conical container is fully filled with petrol. The radius is 10 meter and the height is 15 meter னு கொடுத்திருக்காங்க. If the container can release the petrol through its bottom at the rate of 25 cubic meter per minute, in how many minutes the container will be emptied? Round off your answer to be the nearest minutes னு கொடுத்திருக்காங்க. சோ ஒரு conical container இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு கோனிக்கல் கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ அதனுடைய ரேடியஸ் வந்து 10 சென்டிமீட்டர்னு 10 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ரேடியஸ் வந்து 10 மீட்டர்னு கொடுத்திருக்காங்க. அதனுடைய ஹைட் வந்து எவ்வளவு? 15 மீட்டர் கொடுத்திருக்காங்க. If the container can release the petrol through its bottom at the rate, அந்த பாட்டம் வழியா இது வழியா 25 cubic meter. சோ cubic மீட்டர்னாலே நமக்கு வால்யூம் தான் இல்லையா? சோ நம்ம வால்யூமை பத்தி தான் அங்க அப்போ பேசணும். சோ cubic meter per minute, per minuteக்கு 25 cubic meter பெட்ரோல் வந்து வெளியில போகுதாம். In how many minutes the container will be emptied? சோ எவ்வளவு மினிட்ஸ்க்குள்ள அவ்வளவு பெட்ரோலும் நமக்கு வெளியில போகும் அப்படிங்கிறது தான் क्वेश्चन. சோ அத ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு தி நியரஸ்ட் மினிட்ஸ். சோ அத ரவுண்ட் பண்ணி காட்டணுமா? ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நமக்கு given என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க?
So given நமக்கு radius r வந்து 10 மீட்டர் கொடுத்திருக்காங்க. So 10 மீட்டர் and height வந்து 15 மீட்டர் கொடுத்துட்டாங்க. இனி அப்போ வால்யூம் ஆஃப் தி கோன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன நமக்கு? வால்யூம் ஆஃப் தி கோன் ஃபார்முலா என்ன? 1/3 into pi into r square, pi r square height cubic units. Okay va? So equal to 1/3 into 22 pi oda value வந்து நமக்கு 22/7 into r square na 10 into 10 into height வந்து நமக்கு 15. Okay va? So equal to இது வந்து divide பண்ணலாம். 1 3 is 3, 5 3s are 15. 7 வந்து நமக்கு divide பண்ண முடியாது. அப்போ இது அவ்வளோத்தையும் ஃபர்ஸ்ட் மேல இருக்கிறது அவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணி எழுதிடலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வரும் நமக்கு? 22வையும் 5வையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 5 2s are 10, மீதி 1, 5 2s are 10, 11 வருமா? ஸோ 110 2 0 கூடலாம் ஆட் பண்ணிக்கோங்க. டிவைடட் பை 7 கியூபிக் அல்லது நமக்கு மீட்டர் இல்லையா? ஸோ அப்போ மீட்டர் கியூப்னு போட்டு இதை வச்சுக்கோங்க. நம்ம இனி அடுத்து நம்ம என்ன எழுத போறோம்னா, ஸோ இதை நம்ம இப்போ டிவைட் பண்ணி எழுதிடுவோம். நான் இதை 7 கூட நம்ம டிவைட் பண்ணும்போது 1571.42 வந்திருக்கு. ஓகேவா? 1571.42 மீட்டர் கியூப். ஸோ இதை அப்படியே நம்ம வச்சுக்கலாமா? இனி வந்து அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 1 மினிட்ல நமக்கு 25 மீட்டர் கியூப் வந்து பெட்ரோல் வந்து வெளியில போகுதான். ஸோ அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா 2 MT நமக்கு 25 மீட்டர் கியூப் த டைம் டேக்கன். 25 மீட்டர் கியூப் வரதுக்கு டைம் வந்து எவ்வளவா நமக்கு? டைம் டேக்கன் ஈக்குவல் டு எவ்வளவு நமக்கு? 1 மினிட்ஸ் இல்லையா? ஸோ 25 மீட்டர் கியூப் பெட்ரோல் வெளியில போறதுக்கு எவ்வளவு டைம் நம்ம எடுத்துக்கிறோம்? 1 மினிட்ஸ் எடுத்துக்கிறோம். அப்படின்னா 2 MT எவ்வளவு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்? 1571.42 மீட்டர் கியூபுக்கு த டைம் டேக்கன் ஈக்குவல் டு என்ன வரும்? அந்த 1 ஃபர்ஸ்ட் எழுதணும். டிவைடட் பை 25 இன்டு நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்ல 1571.42. இப்போ இதை வந்து நான் டிவைட் 25ஆல நான் இதை டிவைட் பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி நம்ம எழுதணும். ஓகேவா? ஸோ எனக்கு இது டிவைட் பண்ணும்போது 62.8571 வந்து கிடைக்குது. 8571 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இதை வந்து நமக்கு அப்புறம் 1 மினிட்ஸ் நமக்கு இதை வந்து ரவுண்ட் பண்ணி சொல்றாங்க. ஆன்சர் வந்து ரவுண்ட் ஆஃப் யுவர் ஆன்சர் டு தி நியரஸ்ட் மினிட்ஸ். கரெக்டா வந்து அதை வந்து ரவுண்ட் பண்ணி காட்டணும். அப்போ ரவுண்ட் பண்ணி காட்டும் போது நம்ம அப்ராக்சிமேட்லி வந்து என்ன போடலாம்? 62.85 விட அதிகமா இருக்கிறதுனால இதை ஒன்னு ஆட் பண்ணி 63ன்னு போட்டுறேன். ஸோ அப்போ 63 மினிட்ஸ். ஸோ அப்ராக்சிமேட்லி. ஓகேவா? ஸோ அப்ராக்சிமேட்லி 63 மினிட்ஸ் அப்படின்னு போட்டுடலாம். அப்போ தேர்ஃபோர் நமக்கு த கோனிக்கல் கண்டெய்னர் வில் பி எம்டிட் இன் எவ்வளவு? 63 மினிட்ஸ்ல வந்து நமக்கு எம்டி ஆகுது. ஸோ அப்போ த கோனிக்கல் கண்டெய்னர் வில் பி எம்டிட் இன் 63 மினிட்ஸ். ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம்.